ராஜீவ் கொலை கைதிகளின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்ததை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இதன் மூலம் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோர் தூக்கிலிடப்பட மாட்டார்கள் என்பது உறுதியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையை ஆயுள் சிறையாக குறைத்து உச்சநீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் 11 ஆண்டுகள் காலதாமதமானதை கருத்தில் கொண்டு தூக்கு தண்டனை குறைக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய கோரி மத்திய அரசின் சார்பில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கருணை மனு மீது ஜனாதிபதி பிறப்பிக்கும் உத்தரவில் தலையிடும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து 5 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மனுவில் மத்திய அரசு கூறியிருந்தது. இம்மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் மத்திய அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மத்திய அரசின் சீராய்வு மனுவை கவனமாக ஆராய்ந்ததாகவும் தீர்ப்பை மறு ஆய்வு செய்வதற்கான உரிய காரணம் இல்லாததால் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதிகள் உத்தரவில் கூறியுள்ளனர். மூவரும் 20 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்திருப்பதால் அவர்களை விடுவிப்பது குறித்து தமிழக அரசு முடிவு செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியதை தொடர்ந்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் மட்டுமின்றி நளினி உள்ளிட்ட 4 ஆயுள் சிறை கைதிகளையும் விடுதலை செய்ய பிப்ரவரி 19ஆம் தேதி தமிழக அரசு முடிவெடுத்தது. அதைத் தொடர்ந்தே மூவரது தூக்கு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மத்திய அரசு சீராய்வு மனுவை தாக்கல் செய்தது. அதோடு ராஜீவ் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 7 பேரையும் விடுவிக்க தமிழக அரசு முடிவெடுத்ததை எதிர்த்தும் உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. அம்மனு மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.